ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் வந்து நான் எப்போ லேர்ன் பண்ணினோ, அப்போ தான் வந்து என்னோட சைக்காலஜியாக இருக்கட்டும், இல்லைனா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ ஒரு ஒரு 8 மந்த்ஸில் வந்து நான் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து நான் எப்போ என்னோட ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வந்து நான் இம்ப்ளை பண்ணனோ, அப்போ தான் வந்து என்னோட ஓவரால் ப்ராஃபிட் வந்துட்டு நான் லாஸ் பண்றது வந்து ரொம்ப கம்மி பண்ணேன். ப்ராஃபிட் வந்து நான் நல்லாவே வந்து சீக்கிரம் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டாபிக் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா வந்து நான் வந்து பேசப் போறேன். அண்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோடையுமே வந்து நான் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோடையுமே நான் வந்து ஷோ பண்ணி காட்டுறேன். ஒரு கோல்டு சார்ட்ல. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஆக்சுவலி இப்போ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, ரைட்? ஒரு ட்ரேடிங் இன்ஃப்ளூயன்சர் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, உங்க டெலிகிராம் குரூப்லயோ இல்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லயோ வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியால வந்து அவங்களோட டெய்லி பயாஸ் வந்து அவங்க போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மார்க்கெட் வந்து இந்த ஏரியால வந்து மார்க்கெட் வந்து பை ஆகும். இந்த ஏரியால வந்து செல் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படின்னு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அந்த ஏரியாவுக்கு பேர் தான் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அந்த இந்த இந்த எப்படி எக்ஸாக்ட்டா இந்த ஏரியால வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. இந்த ஏரியால இருந்து மார்க்கெட் வந்து மேல போகும்ன்னு சொல்லிட்டு அ பிரெடிக்ட் பண்றாங்க. இல்லன்னா வந்து அனலைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எம்சி கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் இல்லன்னா பிரேக் அவுட் ஃபெயிலியர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கான்செப்ட் இருந்தாலுமே இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் இத ஏன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றேன் அப்புட்ன்னா, நான் வந்து ஒரு 8 மந்த்ஸா வந்து ட்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிடி கான்செப்ட் தான். ஐசிடி வச்சு தான் நான் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து எஸ்எம்சி கான்செப்ட் ஐசிடி, எஸ்எம்சி எல்லாமே வந்து லைக் இன்டர்ரிலேட்டட் தான். ஸோ எஸ்எம்சி வச்சு நான் வந்து இந்த டைம் ஜோன்ல வந்து நான் வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து என்னால வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியல. அத நான் எப்படி அம் எப்போ வந்து நான் வந்து அத வந்து ரியலைஸ் பண்ணேனோ, அ அப்பதான் வந்து ஓகே, நான் வந்துட்டு ட்ரேட் பண்றது வந்து ரொம்ப கம்மியா பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நான் 4 டூ 5 ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த 4 டூ 5 ட்ரேட்ஸ் வந்து நான் வந்து எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு 1 ஆர் 2 தான் எடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான், அப்படி என்ன ஏதாச்சும் ஒரு கான்செப்ட் இருக்கான்னு பார்க்கும்போது தான், அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு அ ஓகேவா இருந்துச்சு. ஸோ, அதனால நான் லேர்ன் பண்ணேன். அந்த லேர்ன் கிடையாது. அது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்களா வந்து இந்த ஏரியாலேருந்து மார்க்கெட் வந்து மேல போகும், கீழ வரும்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து நீங்க லாங் டர்மா ப்ராஃபிட்டபிளா இருக்கலாம். ஒரு இன்ட்ராடேல. ஓகே. ஸோ இன்ட்ராடேவா இருக்கலாம். இல்ல ஸ்விங் ட்ரேட் பண்ணாலுமே இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட வந்து நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கோல்டு சார்ட்ல. ஸோ, இப்போ வந்து நான் எக்ஸ்ஐ யூஎஸ்டி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல போய்க்கலாம். ஸோ இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, 5த் பிப்ரவரி. ஓகே. ஸோ ஓகே. நான் நேத்து ஓகே. 4த் பிப்ரவரி நான் இப்ப என்னோட நான் 4த் பிப்ரவரிலேருந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல பார்த்துட்டீங்கன்னா, செல் ஆகும்னு சொல்லியிருப்பேன் இங்கேருந்து மார்க்கெட். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நல்லா செல் ஆயிருக்கும். ஸோ அதையுமே நான் வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் அகைன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா, நீங்க லாஸ்ட் வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே. ஸோ டுடே தர்ஸ்டே. ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போ ஓவராலா கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போயிருக்கு. அங்கருந்து மார்க்கெட் கிராஷ் ஆயிருச்சு. லாஸ்ட் லாஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரிலருந்து ஃபுல்லா கிராஷ் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆயிருச்சு அப்டின்னா, கண்டிப்பா ஒரு சின்ன புல் பேக் இருக்கும், ரைட்? ஸோ இந்த புல் பேக் வந்துட்டு நீங்க வந்து இத வந்து நம்ம வந்து அப் ட்ரெண்டா வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சுருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் வைக்குது. ஸோ எப்போ எப்போ வேணா மார்க்கெட் வந்து செல் ஆஃப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இத வந்து லைக் ஒரு ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இத கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து செல் என்ட்ரி வந்து நான் நேத்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. மார்க்கெட் வந்து செல் என்ட்ரிக்கு ஆ சான்ஸ் இருக்கான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நேத்து வெட்னஸ்டே ஆக்சுவலி. ஸோ வெட்னஸ்டே வந்துட்டு என்னோட டைம் வந்து 7:00 தான் வந்து ப்ரீ லண்டன், ரைட்? ஸோ ப்ரீ லண்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்துட்டு ஆ ஒரு நிமிஷம். என்னோட ஏசியன் ரேஞ்ச். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே.
ஸோ நேற்று மார்க்கெட் வந்து இதான் இதான் வந்து ஏஷியன் செஷன். இந்த ஏஷியன் செஷன் வந்து மார்க்கெட் வந்து நல்லாவே பையாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஏஷியா மேலே வந்து கண்டிப்பாக லிக்விடிட்டி இருக்கும், ரைட்? லிக்விடிட்டிங்கிறது வந்துட்டு, ஸோ லிக்விடிட்டி கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லிக்விடிட்டிங்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் இல்லைனா வந்து இங்கே தான் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த ஜோன் பேர் வந்து லிக்விடிட்டி ஜோன். ஸோ இங்கே வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து செல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இங்கே பாருங்க, இது வந்து ஏஷியாவோட ஹை. ஸோ இந்த ஏஷியாவோட ஹைக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துருந்துச்சு. திரும்பி மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் வந்து லண்டன் ஓப்பனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸில் வந்து மார்க்கெட் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ஹை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து இந்த ஹையை வந்து டச் பண்ண உடனே மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு. ஒரு நல்ல மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு, ரைட்? ஸோ இந்த மொமெண்டம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மேபி இந்த வால்யூம் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த வால்யூம் டிக்ஸ் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக இண்டிகேட்டர்ஸில் போய் வால்யூம் செக் பண்ணிங்கன்னா வால்யூம் டிக்ஸ்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ அதை வச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து பையர்ஸோ இல்லை செல்லர்ஸோட வால்யூம் வந்து மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் எவ்வளோ வருதோ அதுக்கேற்றாப்புல தான் மார்க்கெட்டில் மொமெண்டமுமே அதிகமாக இருக்கும். ஸோ வால்யூம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மொமெண்டம் வந்து மார்க்கெட்டில் கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம், கம்மி. ஸோ அதிகம், சாரி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன். வால்யூமும் வந்து இங்கே வந்து செல்லர்ஸோட வால்யூம் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ட்ரி ஆகலை. ஸோ இங்கே டச் பண்ணோன்னே நான் என்ட்ரி ஆகலை. ஏன்னா வால்யூம் வந்து ரொம்ப கம்மி. நான் இதை இதை இந்த வெறும் இந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்ட்ரி ஆக மாட்டேன். எனக்கு தேவை ஒரு நல்ல மொமெண்டம் வேணும். ஸோ இந்த கேண்டில் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கேண்டில், ரைட்? இது வந்து நல்ல ஒரு 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 3 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 160 பிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நான் வெயிட் பண்ணேன். ஓகே, அப்போ வந்து ஒரு புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கலாம்னு வெயிட் பண்ணேன். பட் புல் பேக்கில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லிக்விடிட்டி வந்து நல்லாவே ஸ்வீப் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு விக்கு தான் வச்சு ரொம்ப ஸ்லைட்டாக தான் வந்து எனக்கு வந்து ஸ்வீப் பண்ணிருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணேன். எனக்கு வந்து ஒரு நல்ல வால்யூமும் வேணும், நல்ல மொமெண்டமும் இருக்க மாதிரி ஏதாவது ட்ரேட் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து திரும்பி ஸ்வீப் பண்ணிட்டு எனக்கு வந்து இங்கே வந்து ஒரு நல்ல மொமெண்டம் காமிச்சிருந்துச்சு இந்த இடத்துல மார்க்கெட்டு. ஸோ நான் வந்து இங்கே என்ட்ரி எடுத்தேன் ஆக்சுவலி. இங்கே என்ட்ரி எடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் லோ வந்து நான் வந்து எய்ம் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் லோ வந்து மார்க்கெட்டில் வந்து எங்கே இருக்குன்னா, சாரி, ம் ம் இந்த இருக்கு, சாரி. ஸோ நான் வந்து ஆக்சுவலி இங்கேருந்து நான் இங்கே ஓகே, நான் இவ்வளோ தான் எய்ம் பண்ணியிருந்தேன். ஒரு 300 பிப்ஸ் எய்ம் பண்ணியிருந்தேன். பட் நான் நேற்றே சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து கன்சால்டேஷனில் இருந்தனால வந்து நான் வந்து பெருசாக வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து மொமெண்டமும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை, வால்யூமும் இல்லை, மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை. ஸோ எனக்கு வந்து செல் என்ட்ரி வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து கோல்டு வந்து ரொம்ப கம்மியான லாட் தான் நான் வந்து ரிஸ்க் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மொமெண்டமே இல்லை மார்க்கெட்டில். ஸோ வால்யூமும் வந்து ரொம்ப கம்மி இந்த இடத்துல. ஸோ அதனால் நான் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் என்னோட ட்ரேடு. அது கீழே போதோ மேலே போதோ அது எனக்கு கவலை இல்லை. பட் எங்கே வந்து வால்யூம் மொமெண்டம் இல்லையோ அங்கே நான் வந்து என்னோட ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவேன். எகைன் நான் வந்து இங்கே வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். அதுவுமே நான் சொல்லியிருப்பேன் மொமெண்டம் இல்லாதனால நான் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி நான் நேற்று க்ளோஸ் பண்ணிட்டேன் ட்ரேடை. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். நான் வந்து எந்த ஒரு மணியுமே மேக் பண்ணல ஆக்சுவலி. ஒரு பிரேக் ஈவன்லேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பிளேஸில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் வந்து எங்கே ட்ரேட் எடுக்கிறேன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்தால் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதுக்கு பேர் தான் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன் இது வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஏன் இது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, எனக்கு வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படி வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரியாக்ட் ஆகும், இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ அதே மாரி மார்க்கெட் இங்க பாருங்க, இங்க வந்து ரியாக்ட் ஆகுது. இத நான் எப்படி அனலைஸ் பண்றேன்? ஏன் இங்க வந்து ரியாக்ட் ஆகுது? அப்படிலாம் கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு என்கிட்ட ஆன்சர் இல்ல. ஏன்னா இது என்னோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ நீங்க ஐசிடி கான்செப்ட் யூஸ் பண்றீங்க, எஸ்எம்சி கான்செப்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க வந்து பை என்ட்ரி பார்த்திருப்பீங்க. இந்த இடத்துலயோ, இல்லன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயோ நீங்க வந்து பை என்ட்ரி பார்த்திருப்பீங்க. ஸோ அங்க உங்களுக்கு ரியாக்ட் ஆகணும். ஸோ நான் மெயினா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? நான் இங்க மட்டும் தான், இந்த பிளேஸ்ல மட்டும் தான் நான் வந்து
ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரூலில் வந்து என்னோட ட்ரேடிங் இன்ட்ராடே என்னோட ட்ரேடிங் ரூலில் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். வேறு எங்கே நான் வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆனாலும் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன்னா மெயினாக வந்து எனக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட் இங்கே தான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ வேறு எங்கே என்ட்ரி எடுத்தாலுமே வேறு எங்கே என்ட்ரி எடுத்தாலுமே எனக்கு தேவையில்லாத லாஸ் ஆகும். ஸோ நான் லாஸை கம்மி பண்ணுறதுக்காக மட்டுமே என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற ஒரு பிளேஸை நான் நோட் பண்ணி வச்சுட்டு நான் அங்கே அங்கே மட்டும்தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 5th நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்குமே மார்க்கெட்டில் வந்து 3 ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இது. ஆனால் இது ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2, 3லாம் நோட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து லோ ப்ராபபிலிட்டியாக வச்சுப்பேன். என்னோட லாஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் எனக்கு வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்கும். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு, இது செகண்ட் ஆக்சுவலி. இது இது வந்து ஆக்சுவலி செகண்டு. அண்ட் இதுதான் தேர்ட். இந்த ஒயலட் கலரில் வந்து நான் இங்கே வந்து மார்க் பண்ணியிருப்பேன். இந்த இது பர்பிள் கலரில். ஸோ அந்த பர்பிள் கலர் இருக்கிறது வந்துட்டு இதான் என்னோட ஃபைனல் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதுதான் எனக்கு ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பை என்ட்ரி எடுப்பேன். அதுக்கு முன்னாடியுமே நான் எடுப்பேன் தான். பட் வந்து நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல ஒரு என்ட்ரியாக இருந்து மட்டும் தான் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி வந்து மார்க்கெட் இன்றைக்கி வந்து நியூஸ் இருந்துச்சு ஆக்சுவலி மார்க்கெட்டில். நியூயார்க்கில் வந்து 2 நியூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்ட் ஆகிருக்கும் மார்க்கெட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவுமே நல்ல ஒரு மொமெண்டம் தான். ஸோ இங்கே மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கும். பட் 200 பிப்ஸ் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸு மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா போயிருக்கும். பட் நான் எய்ம் பண்ணது வந்து நான் எங்கே எய்ம் பண்ணியிருப்பேன் அப்படின்னா நான் வந்து இங்கே விட எய்ம் பண்ணியிருப்பேன் கரெக்டாக. ஏன்னா இங்கே டபுள் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இங்கே விட நான் எய்ம் பண்ணியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. ஆனால் திரும்ப வந்து கீழே வந்துடுது மார்க்கெட். திரும்பி ரியாக்ட் ஆகுது, திரும்பி கீழே வருது. ஏன்னா இங்கே நியூஸ் இருந்தனால பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரீ நியூயார்க்லேயும் சரி, நியூயார்க்லேயுமே மார்க்கெட் வந்து என்னதான் வந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆனாலுமே கன்சால்டேஷன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக வந்து நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரேட் எடுத்தேன். நான் வந்து இங்கே எடுக்கல. ஏன்னா வந்து எனக்கு இன்றைக்கி நியூஸ் இருந்தனால வெயிட் பண்ணேன். ஓகே செகண்ட் டைம் ரியாக்ட் ஆச்சுன்னா எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ நான் செகண்ட் டைம் வந்து நான் இங்கே எடுத்தேன் ஆக்சுவலி ட்ரேடு. ஸோ இந்த ஜோனில் எடுத்தேன். இந்த ஜோனில் எடுத்து நான் வந்து ஆல்மோஸ்ட் 200 பிப்ஸ் ரிஸ்க் வச்சுட்டு நான் எய்ம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் இங்கே ஒரு 700 பிப்ஸ் எய்ம் பண்ணியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா என்னால் கேட்ச் பண்ண முடியல. நான் வந்து பிரேக் ஈவன் போட்டேன். பிரேக் ஈவன் வந்து ஸ்டாப் ஆச்சு. பட் நியூஸ்லாம் ஓவர் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ட்ரேட் எடுத்தேன் ஆக்சுவலி. இது என்னோட மிஸ்டேக் தான். நான் எடுக்கக்கூடாது. பட் இங்கே எடுத்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து ஆக்சுவலி வந்து இங்கே வச்சுருந்தேன். இப்படி வச்சுருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு திரும்பி வந்து எனக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே இதுக்கப்புறம் வந்து ட்ரேட் எதுவும் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து டே வந்துட்டு இதோட க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் வேறு எங்கேயுமே நான் ட்ரேடே எடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே பை ஆகுது அப்படின்னா இங்கே பை பண்ணுவாங்க. ஸோ ஓகே இங்கேருந்து செல் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கேருந்து செல் பண்ணுவாங்க. நானுமே இது மாதிரி பண்ணியிருக்கேன். நானுமே வந்து பிகினிங்கில் வந்து நான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்துட்டு இந்த எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் படிச்சிருக்கேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன்னா பையும் பண்ணுவேன், செல்லும் பண்ணுவேன். அங்கே போய் க்ளோஸ் பண்ணிடுவேன். க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அடுத்து திரும்பி பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். திரும்பி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இது வந்து என்னன்னா ஒரு உங்களோட லாங் டர்மாக போகும்போது உங்களோட ஒன் டே வந்து நீங்களாம் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. பட் நெக்ஸ்ட் டே வந்து இதே மாதிரி பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 1 ஆர் 2 ட்ரேட்ஸ் தான் ஒரு 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 கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ அதனால மட்டும் தான் இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல தான் எது ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3 தான் ஆக்சுவலி. ஸோ சரி ஸோ இது வந்து வெரி வெரி லோ ப்ராபபிலிட்டி. ஏன்னா நான் இங்கே மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். இது வெரி வெரி லோ ப்ராபபிலிட்டி. இது வந்து ஒரு மீடியமாக நல்ல ப்ராபபிலிட்டி இருக்க ஒரு ஜோன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வெரி ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ நான் இங்கே எங்கே எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் எங்கே எடுத்திருந்தேன்னா இந்த மீடியமாக இருக்குல்ல இங்கே தான் வந்து நல்லா ரியாக்ட் ஆயிடுச்சு. நான் எடுத்திருந்தேன். பட் ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிடுச்சு. பட் ஓகே. பட் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லியுமே இப்படி ஆகாது ஆக்சுவலி. நீங்கள் நியூஸ் இருந்தனால மார்க்கெட் இப்படி சாப்பியாக இருந்துச்சு. பட் டெய்லியுமே வந்து ஒரு நல்ல ஒரு என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன் நியூஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே திரும்பி ஒரு அதுவாகவே ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து இங்கே வந்து டச் ஆயிருக்கு. டச் ஆன உடனே மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ ஒரு மொமெண்டம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் எய்ம் பண்ண மாதிரி பாருங்களேன். நான் வந்து எங்கே எய்ம் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் இங்கே தான் எய்ம் பண்ணியிருந்தேன். ரைட். நான் வந்து எய்ம் பண்ணது வந்து இந்த டபுள் லிக்விடிட்டியில் வந்து நான் எய்ம் பண்ணியிருந்தேன். ரைட். ஸோ கரெக்டாக மார்க்கெட் பாருங்கள். இங்கே வந்து மார்க்கெட் நான் இதை எடுக்கலை. ஏன்னா ஓகே இன்றைக்கி வந்து மேபி என்னோட டே கிடையாது. அதனால் நான் வந்து டே வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட்
ஒருவேளை நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்து நியூஸ் நியூஸ் டைம்ல வந்து எந்த ஒரு ட்ரேடுமே எடுக்காம இருந்திருந்தேன்னா, கண்டிப்பா இந்த ட்ரேட் வந்து எடுத்திருக்கலாம். பட் ஓகே. இட்ஸ் ஓகே. ஒ ஒ இது வந்து நான் என்னோட மிஸ்டேக்கா நான் நோட் பண்ணி வச்சுட்டு, இனிமே அந்த மிஸ்டேக் வந்து நான் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஸோ, அதனால நான் வந்து அ இன்னைக்கு வந்து இந்த இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒர்க் ஆகல எனக்கு அவ்வளோதான். ஸோ, பட் பார்த்தீங்கன்னா, இங்க தெரியும். ஒரு ஆல்மோஸ்ட் 160 பிப்ஸ் வந்து ரிஸ்க் வச்சிருக்கலாம். இங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 800 பிப்ஸ் நான் வந்து எய்ம் பண்ணியிருக்கலாம். ஸோ, இதுதான் எய்ம் பண்ணது ஆக்சுவலி. பட் என்னோட ரூல்ஸ நான் ஃபாலோ பண்ணாதனால, எனக்கு வந்து இன்னைக்கு லாஸ் ஆச்சு. இட்ஸ் ஓகே. ஸோ, நான் இங்க மெயினா சொல்ல வர்றது வந்து இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ, நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து இங்க லண்டன் வந்து மார்னிங் வந்துட்டு இங்க வந்து செல் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ, நான் அந்த செல் ஆஃப்ப பார்த்ததுக்கப்புறம், ஓகே நான் இங்க வந்து செல் பண்ண போறேன். மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரையும் போகும். அப்படின்னு சொல்லி நான் செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா எங்கேயாச்சும் நான் லாஸ் பண்ணியிருப்பேன். நான் இங்க வெயிட் பண்ணேன். நான் இங்கலாம் வந்து செல் ஆஃப்லாம் எனக்கு வந்து பண்ணணும்னு அவசியமே இல்ல. எனக்கு தேவை மார்க்கெட் வந்து கண்டிப்பா இங்க பை ஆகும், இங்க பை ஆகும், இந்த இடத்துல பை ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்னோட ஸ்ட்ராட்டஜி படி எனக்கு நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ, அதனால நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு எடுத்த ட்ரேடே ஓவரால் ட்ரேடே 2 ட்ரேட் தான். ஸோ, அந்த 2 ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் வந்து பிரேக் ஈவன், ஒரு ட்ரேட் வந்து லாஸ் ஆச்சு. அவ்வளோதான். ஸோ, ஆ ஸோ எப்போ அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேனோ, அப்போவே என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2 லாஸ் தான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி மார்க்கெட்ட போய் செக் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். நான் திரும்பி செக் பண்ணி பார்த்தேன். இங்க மார்க்கெட் மேல போயிருந்துச்சு. ஓகே அவ்வளோதான். நான் திரும்பி இங்க வந்து திரும்பி இங்க பாருங்களேன். இப்ப இந்த 2 லிக்விடிட்டி வரையும் போகும்ன்னு சொன்னேன்னா, அதே மாரி போனதுக்கப்புறம் இங்க பாருங்க. மார்க்கெட் வந்து இங்கேருந்து செல் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. பட் கண்டிப்பா இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழ வந்து ஃபுல்லா செல் ஆஃப் ஆகி இங்க வரையும் வருமான்னா எனக்கு தெரியாது. ஏன்னா இது என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இன்னைக்கோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த 3 தான். ஸோ மார்க்கெட் வந்து அந்த 3மே இந்த 1ல ரியாக்ட் ஆகி மேல போயிருச்சு. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ எப்போ நீங்க வந்து இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட்ட வந்து நீங்க உங்க ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்து நீங்க கொண்டு வரீங்களோ, அப்ப கண்டிப்பா உங்களோட சைக்காலஜியும், உங்க ரிஸ்க் மேனேஜ்மென்ட்டுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். மேபி நீங்க வந்து என்ன ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தாலுமே, இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஃபண்டட் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கன்னா, கண்டிப்பாவே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் வந்து எந்த ஒரு மென்டார் கிட்டயுமே நான் படிக்கல. நான் ஃபுல்லாவே செல்ஃப் லேர்ன் தான் பண்ணேன். ஸோ, என்னோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்கணும் அப்புட்னா, என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்ட்ராட்டஜியுமே நான் சொல்லியிருப்பேன். நான் வெறும் வெ ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூஸ் பண்றேன். ஐசிசின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்றேன். ஸோ, நான் வெறும் ட்ரெண்ட வச்சு மட்டும் தான் எடுப்பேன். சம்டைம்ஸ் இது மாரி மார்க்கெட் சாப்பியா இருக்கும்போது, நான் என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு செல் வந்தா நான் செல் எடுக்க தான் செய்வேன். பட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிற கான்செப்ட் வந்து வெரி, வெரி அண்டர் ரேட்டட் கான்செப்ட். இத நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ட்ரேடிங் ஜர்னி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் இல்லன்னா வந்து என்னோட ஒரு நல்ல ட்ரேட் வந்து ஒரு ஃபுல் பிரேக் டவுனா வச்சு நான் போடுறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.